நெல்லை அருகே வெடிகுண்டு வீசியதில் படுகாயமடைந்த பாமக பிரமுகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நெல்லை கேடிசி நகர் பகுதியில் வசித்து வரும் பாமக பிரமுகர் செல்லப்பா கோயிலுக்கு சொந்தமான இடம் உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து நபர்கள் மீது வழக்கு தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே மேலப்பாட்ட பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்கு சென்றபோது அங்கு மறைந்திருந்த மர்ம கும்பல் அவர் மீது நாட்டு வெடிகுண்டை வீசி தாக்குதல் நடத்தியது. அப்போது செல்லப்பாவின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் படுகாயமடைந்த அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பாஜக மாவட்ட தலைவரை பதவி நீக்கம் செய்ய கோரி ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாஜகவின் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கும் சண்முகநாதனுக்கு எதிராக ஆத்தூரில் பேருந்து நிலையம், அண்ணா தெரு உள்ளிட்ட இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அந்த போஸ்டரில் பாஜக கூட்டணியின் வெற்றிக்கு உழைக்காமல் எதிர்க்கட்சிகளுக்கு விட்டு கொடுத்த சண்முகநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், பாஜகவின் பணத்தை கொள்ளையடித்தவர் சண்முகநாதன் என்றும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளன. அந்த போஸ்டர்களை பாஜகவினர் கிழித்தெறிந்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே போலீசாரை கண்டதும் மர்ம நபர் ஒருவர் நாட்டு துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்களை போட்டுவிட்டு தப்பியோடினார். தேவனூர் கல்வெட்டு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது 2 சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வாகனத்தையும் தன்னிடமிருந்த நாட்டு துப்பாக்கியும் மற்றும் வெடிப்பொருட்களையும் அப்படியே போட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.